வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாட்றோம் தூக்குறோம் சூப்பரான ஒரு கேம் ஷோ. விளையாடுறதுக்கு நீங்களும் ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல்ல சொல்லிடுவோம் தாய்மார்களே. அதாவது நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணணும், ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணணும். உங்களுக்கு யாரை சினிமாவில் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை சொல்வீங்க. நாங்கள் 5 கேள்விகள் அவங்கள பற்றி கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். வயசு வித்தியாசமே கிடையாது. 6லேருந்து 60 வரைக்கும் யார் வேணாலும் கால் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆண் பெண் அப்படிலாம் யோசிக்காதீங்க. விளையாடுறதுக்கு என்னங்க, எல்லாருக்கிட்டையும் வில் பவர் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் நீங்களும் விளையாடலாம், நீங்களும் ஜெயிக்கலாம். வின் பண்ணுறவங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி வரப்போகுது. அப்படின்னும் போது வீட்டில் உட்காந்தே 1000 ரூபாய் வருது. எதுக்காக விடணுங்கிறேன், அதனால பிடிச்சிருங்க, விட்டுற கூடாது. என்ன சொல்றீங்க? சரி, கால லைன்ல இருக்காங்க, யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம். ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு என் கூட பேசுங்க, அப்பதான் விளையாட முடியும். ஹலோ, ஹாய், ஹலோ, கேக்குதுங்களா? அதாவது நம்ம டிவியில் இப்போ ஹலோ சொல்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க போல். நான் தப்பு பண்ணுறது. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். நிரஞ்சனி ஃப்ரம் வேதாரண்யம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஷாலினி அஜித்குமார். ஷாலினி அஜித்குமார் உங்களை பற்றின கேள்வியா? வெரி குட். என்ன படம் ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்பில்? அவங்க இதில் வந்து அலைப்பா இதே பிடிக்கும். அலைப்பா இதேயா? சரி, ஓகே, போமா கேள்விக்குள்ள. ஓகே. உங்களுக்கு ஃபேவரட் சாங் எது அவங்களுடைய நடிப்புல வந்ததுல? எல்லா பாட்டுமே பிடிக்கும். எல்லா பாட்டும்? அலைப்பாயுதுல எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். படம் நீங்க அலைப்பாயுதை சொல்லிட்டீங்க, பாட்டு அலைப்பாயுதை தானா? அதுதான். சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். எந்த திரைப்படத்துல இருந்து ஷாலினிக்கு பேபி ஷாலினி அப்படின்ற பெயர் வந்துச்சு? 5 4 பேபி ஷாலினியா? 2 1. ஆமா, தெரியலையா? ஓசை என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். எனிவேஸ், நல்ல ஒரு நேம், நல்ல ஒரு ஆக்ட்ரஸை பற்றி கேட்டீங்க, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹாய், வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சரி, உங்கள் பேர் என்ன? ஊரு? ஆஹா, கேட்க மாட்டேங்குதுங்க, நீங்கள் சரியா பேசுங்க. ஹலோ ஹலோ. சரி, விடுங்க, பரவாயில்ல. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் சிக்னல் கொஞ்சம் தடக்கு முடக்காவா இருக்கு? ஹலோ, ஹாய், ஏன் ஏதாவது பேசுங்க. அட, என்னையா அது? வராங்க, பேசணும்னு ஆர்வத்தோடு இருக்காங்க, பேச மட்டும் மாட்டேங்கிறாங்களே. சரி, அவங்களாம் அளவு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து நமக்கு டைம் ஆயிருப்போம், நம்மளே கேட்டுருவோம் மறுபடியும். என்ன சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் கால் பண்ணாலும் சரி, இந்த டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பேசுகிறது டிவியில் ரொம்ப லேட்டாக கேட்கும். அப்போ நீங்கள் விளையாடும் போது இதனால் அவுட் ஆகிடக்கூடாதுல்ல. உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதில் போய் அவுட் ஆகிட்டிங்கன்னா எப்படி கஷ்டமாக இருக்கும். சரி, காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. அடடா, சரி விடுங்க, பரவாயில்ல. இதுக்கப்புறமா நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லோரும் ஒரே டைமில் வராங்களா, நமக்கு அதுவும் ஒரு சிக்கல் தான். சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், உடனே நம்ம பேசிடலாம், விளையாடிடலாம். அது உங்களுடைய கையில் இருக்குது. காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். ராகப்பிரியா, மாதவரம். சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கலைவாணர் NSK கிருஷ்ணன். யாரு? கலைவாணர் NSK அவர்களை பற்றின கேள்வியா? ஆமா. எந்த திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த முதல் தேதி அந்த படத்துல இருந்தா? வெரி குட். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, நல்ல தம்பி திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? நல்ல தம்பியோட கேரக்டர் பேரா தெரியலையா? இருக்குமா? ஆமா, அவர் ஒரு ஜமீன்தார். ஜமீன்தார் தம்பிதுரை என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா, நன்றி. வெரி குட். சரி, இப்போ அடுத்த காலர் இதே வேகத்தில் யாரு? வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? என்னச்சே? ஆஹா, நீங்க பிரேக் டான்ஸ் ஆடிட்டே பேசுற மாதிரி இருக்குங்க. கவிதை ராஜேந்திரன். ஆஹா, ஓகே ஓகே. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? ஹலோ.
ஹலோ பத்தி கேளுங்க. ஏஆர்எம் ஹலோ கேக்குதா? கேக்குது. ஏஆர்எம் என் காதலே அப்படின்ற பாடல் எந்த திரைப்படத்துல வரும்? 3 2 1 டூயட் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நர்மதா, சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகளா? ஓகே, அவருடைய நடிப்புல வெளிவந்த பராசக்தி திரைப்படத்துல ஹீரோயின் யாரு? ஹீரோயின் வந்து பராசக்தி ஹீரோயின். என்னங்க என்னங்க இது 10ஆம் கிளாஸ்ல ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி அது நல்ல ஒரு பதில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. டைமே முடிஞ்சு போச்சு, இன்னும் நீங்க ஸ்ரீலீலான்னு இருக்கீங்க. சரி பரவாயில்ல, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி செகண்ட் கொஸ்டின் போறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் டைம்குள்ள சொல்லுங்க. ஓகே ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சிவகார்த்திகேயன் நடிப்புல டான் திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? டான் ஏதோ ஆல்ரெடி நீங்க டைம் முடிஞ்சா சொன்னீங்க. தெரியலையா? தெரியல. பாஸ்கரன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி, வெரி குட். சரி, இப்படியே ஜம்ப் ஆகி நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். அவங்களும் விளையாடணுன்ற ஆர்வத்தோட இருக்கிறாங்க, வின் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கையோட. வணக்கம். வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உமாகாந்த் சிதம்பரம். யாரை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த். சரி, யாரை பத்தின கேள்வி சொன்னீங்க? ரஜினிகாந்த். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? நான் எந்திரம் இல்ல எந்திரன், இது என்ன திரைப்படத்துல வரக்கூடிய வசனம்? எந்திரன். எந்திரனா? நான் எந்திரன் சொல்லலாம், நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க தானே? எந்திரன் தான். அந்த எந்திரம் எந்திரன் சொல்லலாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. சரியான பதில். இல்ல. வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? தளபதி திரைப்படத்துல அவர் கூட 2 கோ-ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. யார் யார்? யாரு கேக்குறீங்க? 2 பேர் நடிச்சிருப்பாங்க, அவர் கூடவே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. 2 பேர், 2 முக்கியமான கதாபாத்திரங்கள். சரிங்களா? அவருடைய நண்பனாவும் அவருடைய தம்பியாவும். யார் யார்? 5 4 மம்முட்டி. இன்னொருத்தர் வந்து ரகுமான். ரகுமான் இல்ல, அரவிந்த் சாமி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹாய். ஹாய் சார். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். சொல்லுங்க. சட்டம் தூக்குறோம். ஆமா, நட்டுறோம் தூக்குறோம். நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் அஸ்வின் பேசுறேன் சார். நான் எங்க கேட்கல. அஸ்வின். எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். ஓகே, டாக்டர் திரைப்படத்துடைய கதாநாயகி பேர் என்ன? எது? டாக்டர் படத்துடைய கதாநாயகி பேர் என்ன? பிரியங்கா சார். சூப்பர். பிரியங்கா மூவி. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. எங்க அண்ணன் அப்படின்ற பாட்டு வரும், இதோடைய லிரிசிஸ்ட் யாரு? 5 சிவகார்த்திகேயன் சார். இல்ல, விக்னேஷ் சிவன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தாட்டுறோம் தூக்குறோம் விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா? எனிவேஸ், நீங்க உங்களுக்கு சினிமால யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களை பத்தின பேர் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க அவங்களை பத்தின 5 கேள்விகள் கேட்போம். ரொம்ப 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 ஈஸியான கேள்விகள். அந்த ஈஸியான கேள்விகளுக்கு பதில் சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்குறாங்கன்னும் போது இதனால வெயிட் பண்ணும். பட்டுன்னு கால் பண்ணுங்க. காலர் லைன்ல வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சுமித்ரா சுரேஷ். பேர் நம்பர் என்னங்க? சுமித்ரா சுரேஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் நம்பர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித். அஜித் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை தாண்டிட்டா நான் ரொம்ப மோசம். இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வரும்? வீரம். வீரமா? ஆரம்பம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா விளையாண்டீங்க, முயற்சி பண்ணீங்க, பட் என்ன பண்றது? ஓகே, விடுங்க, நோ ப்ராப்ளம். இப்போ இதே வேகத்தில் அடுத்த கலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராகவேந்திரன் from செங்கம். ஓகே, யாரை பத்தின கொஸ்டின் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு புனை பெயர் இருக்கு, என்ன பெயர்? இசை புயல். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். ஏஆர் ரஹ்மான் ரீசெண்டா எந்த திரைப்படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்கினாரு?
பொன்னியின் செல்வன். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. வெரி குட். ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்புல மாமன்னன்ற படம் வந்துச்சு. இந்த படத்தோட இயக்குனர் பேர் என்ன? மாரி செல்வராஜ். அப்படி போடுங்க, சூப்பர். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? நிறைய பாட்டு இருக்கு. நிறைய பாட்டு அவர் போட்டிருக்காருங்க, எனக்கு தெரியும். உங்க ஃபேவரட் சாங் என்னன்னு சொல்லுங்க. அருணாச்சலம் படத்துல வர இந்த மேகங்களை தலைமகனே கலங்காது. என்ன ரொம்ப டிஃபரெண்டா சொல்றீங்க. நல்ல பாட்டுங்க அது. நல்ல பாட்டு தான், இல்லைன்னு சொல்லல, யூனிக்கா இருந்துச்சு, அதனால கேட்டேன். ஓகே, அந்த பாட்டு தானா? ஆமா. ஓகே, வெரி குட். சரி, ஒரு 2 வரி பாடுறீங்களா? மேகங்கள் அது போல சோகங்கள் கலைந்தோடும், நீ போகும் பாதையெல்லாம் நியாயங்கள் சபையேறும், என்னாலும் உன்னோடு உன் அன்னை மனம் வாழும் தெய்வங்கள் அருளோடு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். சரி, 3 முடிச்சு 4வது கேள்விக்கு போயிருவோமா? உங்களுக்கான 4வது கேள்வி. ஏஆர் ரஹ்மான் எந்த திரைப்படத்தின் மூலியமா முதல்ல பின்னணி பாடகரா அறிமுகமானார்? பாம்பே. இல்லை, ரோஜா திரைப்படம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. பாடகர் அதுல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அப்படின்றீங்க, அப்புறம் கட் பண்ணிட்டு போயிட்டீங்க. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. செல்வன், சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஆ, வெரி குட். போமா? உங்களுக்கான முதல் கேள்வி போறதுக்கு முன்னாடி, எம்ஜிஆர் அவர்கள் யாரோட பேரா நடிச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜெயலலிதா. சூப்பர். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? குலே பகாவலி, இதுல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? தாசன். தாசன் என்பது சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல ராஜா தேசிங், இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? கேவி மகாதேவன். இல்லை, ராமநாதன் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ரம்யா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ஐஸ்வர்யா ராஜேஷும் சிவகார்த்திகேயனும் இணைந்து நடித்த படம் எது? நம்ம வீட்டு பிள்ளை. சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி. பராசக்தி படத்துல ஒரு மலையாள நடிகர் நடிச்சிருப்பார், அவர் யார்? பராசக்தி படத்துல மலையாள நடிகர் தெரியலையா? ஃபாசில் ஜோசப் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி, தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என்னோட நேம் செல்வகுமார் ஃப்ரம் சென்னை சார். ஓகே, யாரை பத்தின क्वेश्चन கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. யார் அடிச்சா பூரி கலங்கி பூமி எதிர்றது கண்ட தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். கோகில் சார். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல எவ்வளவோ பண்றோமா இதை பண்ண மாட்டோமா என்ன, எந்த திரைப்படத்துல வரும் இந்த வசனம்? 2, 1. அழகிய தமிழ் மகன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலரை கொடுங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம். உங்க பேரு? அஜீஷ். அஜீஷ், என்ன படிக்கிறீங்க? நாங்க 8th படிக்கிறேன். ஓ, நாங்க 8th படிக்கிறீங்களா? இல்ல, நாங்க 8th படிக்கிறேன். நீங்க 8th படிக்கிறீங்க, நீங்க மட்டும் படிக்கிறீங்க, வேற யாரும் படிக்கல? இல்ல, படிக்கிறாங்க. எல்லாரும் படிக்கிறாங்க அப்ப சேர்ந்து. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? தளபதி விஜய். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? துப்பாக்கி படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். அதுல ஒரு டாக் நடிச்சிருக்குமே, அது என்ன பிரீடு? என்ன டாக் ஒண்ணு நடிச்சிருக்கும் அதுல, அது என்ன பிரீடு? பிரீடா? ஆமா, பிரீடு. என்ன வகையான நாய் அது?
ஜெர்மனி. ஜெர்மனியா? சரி, துப்பாக்கி படத்துல அவங்க கதாபாத்திரம் என்னன்னு சொல்லுங்க. அவங்க நேம் என்ன? விஜய் அதுல நடிச்சிருப்பாரு இல்லையா? அவருடைய நேம் என்ன அதுல? சிவனேசன். சிவனேசனா? சிவனாண்டி, சிவனாண்டி மாட்டை இழுத்துட்டு ஓடிட்டாண்டோய். ஜெகதீஷ் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். எனிவேஸ் மக்களே, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் ஈஸியான கேள்விகளாக கேட்போம். அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர்னு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வின்தாரா கிளப் வழங்கக்கூடியது உங்களுக்கு தான். சரி, காலர் இப்போ யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி சார். ஓகே, கேள்விக்குள்ள போமா? போலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. இந்த வசனம் எந்த திரைப்படத்துல வரும்? அண்ணாமலை. அண்ணாமலை இல்ல. என் பேரு படையப்பா இல்லவட்ட நட்டையப்பா படையப்பா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஆசையா வந்திருக்க, பேசுங்க. ஹலோ, ஹாய். எதாயிற்று? ஹலோ. அதான் அந்த கொஞ்சம் பிரேக் போயிட்டு வந்தோம். அவங்க ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. அது சில பேர் ஓல்டெல்லாம் போட்டு ஓடிடுவாங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் ஏதாவது காப்பி கிப்பி பாலுக்கு வச்சுருப்பாங்க, அது பொங்கி விட்ருக்கும்ல, அந்த டைமில் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரி, பரவாயில்ல, நீங்களும் விளையாடலாம் இந்த கேமில். இதை தட்டுறோம் தூக்குறோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்புறம் ஒரு 5 கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்கும் போது அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஈஸி. அதனால் கால் பண்ணுங்கள், உடனே பேசலாம். அண்ட் கால் பண்ணும்போது மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டிவிக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் டிவியை பார்க்காம எங்க கூட பேசி விளையாடி ஜெயிச்சிருங்க. காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. குமாருங்க. பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. சரி, உங்களுக்கான கேள்வி யாரை பத்தி கேட்கலாம்? ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினி அவர்கள் பத்தின கேள்வி. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. என் கேள்விக்கு என்ன பதில்? இன்னும் கேள்வியே கேட்கலையே, அதுக்குள்ள பதில் யோசிக்காதீங்க. இந்த படத்தோட இயக்குனர் யார்? சி.வி. ராஜேந்திரன். எல்லை தவறு. மாதவன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. ஹாய். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம், பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். என்னங்க 2 வாய்ஸ் கேக்குது? இப்ப கேக்குங்க. இதுக்கு முன்னாடி யார் பேசுனா? அது என்னுடைய ஒய்ஃபு. அப்படி 2 பேரும் சேர்ந்து விளையாட போறீங்களா? இல்ல, நான் மட்டும்தான். அப்புறம் கால் பண்ணி குடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்களோ? ஆமா ஆமா. சரி, உங்க பேரு ஊரு சொல்லுங்க. தியாகராஜன், திருநெல்வேலி. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? இசைஞானி இளையராஜா. திருநெல்வேலின்னு வந்திருக்கீங்க. அல்வா கொடுக்காம விளையாடுங்க. ஓகே, நிச்சயமா. என்ன நிச்சயமா? நிச்சயமா கொடுத்துருவீங்களா? இல்ல இல்ல, அல்வா கொடுப்போம், அருவா கொடுக்க மாட்டோம். என்ன அல்வா கொடுப்போம், அருவா கொடுப்பீங்களா? இல்ல, அல்வா கொடுப்போம், அருவா கொடுக்க மாட்டோம். ஓ, சரி சரி சரி. சரி, உங்களுக்கான முதல் கேள்விக்குள்ள போலாமா? போலாம். ராமராஜனும் கனகாவும் சேர்ந்து நடிச்சு இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில வந்த திரைப்படம் எது? கரகாட்டக்காரன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. சின்ன கவுண்டர் திரைப்படத்துடைய இயக்குனர் யாரு? யாருங்க? சின்ன கவுண்டர் 5. இயக்குனர் உதயகுமார். சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி. சரிங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ராஜாதி ராஜா இந்த திரைப்படத்துடைய 2 ஹீரோயின்ஸ் யார் யார்? ராதா ஒண்ணு. டைம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்றது? இல்ல, வர முடிஞ்ச. ராதா கரெக்ட் தான். ஆமா. நாதியா. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதுக்கப்புறம் கட் பண்ணிருக்கேன், முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்றாங்களே. சரி, அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேங்க. ஒசூர்ல இருந்து. உங்க பேரு? என் பேரு வள்ளிங்க. வள்ளிங்க. வள்ளிங்க, யாரை பத்தின கேள்வி கேட்கணுங்க? நான் வந்து
இளைய ரஜினியை பத்தி என்னாச்சு உங்களுக்கு? அது நான் இப்ப என்ன சொல்றது நான் இப்ப அப்படின்னு சரி கேளுங்க கேக்குறேன். நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு என் கூட போன்ல பேசுங்க சரிங்களா? கன்ஃபியூஷன் இல்லாம சொல்லுங்க. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி தானே? ஆமா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. இது சும்மா ட்ரெயிலர் தான்ப்பா, வெயிட் பிக்சர் நீட்டு பார்க்கல, பார்த்த ஆடி போயிருவேன். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? சார் இன்னொரு தடவை சொல்லுங்க, கேட்கல. ஒரு மனுஷன் எப்படி சோதிக்க கூடாது அப்படி சோதிப்பீங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, வெயிட் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல, பார்த்த சும்மா ஆடி போயிருவேன். என்ன படத்துல வரும் இந்த வசனம்? ஜெயிலர். ஜெயிலரா? பேட்ட படம் சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். அடுத்த காலர் யாரு? ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். சரி விடுங்க, பரவாயில்ல. டப்புன்னு கொடுத்தீங்கன்னா நான் பேசிடுவேன்ல. என்ன நீங்கள் சரி, காலர் எப்போவுமே வந்து அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா தான் பேச முடியும். ஆனால் வெயிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எப்படி பேசுறது? கொஞ்சம் நேரம் காத்துட்ருங்க, அப்போ தான் நான் பேச முடியும். காலர் வந்துட்டாங்க, யாருன்னு கேட்பா. ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். லைன்ல தான் சொல்லுங்க சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் சென்னையில தான் பேசுறேன். என் பேர் ஞானம். ஞானம்மா, ஓகே ஓகே. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் சூர்யாவை பற்றி சார். சூர்யா அவர்களை பற்றின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம் சரிங்களா? சூர்யா அவர்களுடைய நடிப்புல அஞ்சான் படத்துடைய கதாநாயகி யார்? அஞ்சான் கதாநாயகி யார்? தெரியாது. அஞ்சான் படம் ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. சமந்தா என்பதுதான் சரியான பதில். ஆமா, யோசிச்சதுக்கு அப்புறம் சமந்தா 4 சமந்தா நடிச்சாங்களா அதுல? ஒரே சமந்தா தான், அப்பயே சொல்லிக்கலாம் நீங்க. எனிவேஸ், ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருந்தீங்க. வின் பண்ண எல்லாருக்கும் வின் தராக்கில் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். ஸோ கவலையப்படாதீங்க. வின் பண்ண நினைக்கிறவங்களா மறுபடியும் நாளைக்கு 4:30 மணிக்கு கால் பண்ணுங்க. தட்டுற தூக்குறோம்ல விளையாடலாம். அண்டர் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ. டேக் கேர் மக்களே.